ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடி நட்டு அது புதுசாக துளிரே வரல. அதாவது இருந்த இலை ஃபுல்லாகவே கொட்டிக்கிச்சு, செடியும் காயிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதை எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து பூ பூக்க வைக்கிறது, அதாவது துளிர் ஃபஸ்ட்டு எடுக்க வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடியில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த தரைலாம் கொட்டி போய் செடி வந்து சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் செடிக்கு இந்த செடிக்கும் அந்த அளவுக்கு போனதை நம்ம எப்படி அதை வந்து திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணி அது புதுசாக வந்து துளிர் எடுக்க வச்சோன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து 100% ஒர்க் ஆகும். அதான் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணியாச்சு. அதனால அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம முன்னாடி இதை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்ட வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு எடுத்தது. அது ஒரு ரிசல்ட் பார்த்தீங்களா? சுத்தமாக வந்து ஒரு இலை கூட எல்லாம் இருந்தது. நம்ம வந்து பட்ஸ் வர மாதிரி அதாவது 2 வாரம் நம்ம வந்து ஒரு 5 நாளில் வந்துடும் 4 நாளில் வந்துடலாம் சொல்ல மாட்டோம். அதுக்கான டைம் கொடுத்தாதான் நம்ம கொடுக்கறதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக காயற போகிற செடியாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி பூவை எடுத்துடலாம். துளிர் ஃபஸ்ட்டு வர வச்சிடணும். அதாவது குச்சி மாதிரி நின்ன செடியில் கூட இந்த மாதிரி துளிர் வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த செடியை காப்பாற்றுறதுக்கு வந்து நீங்கள் அந்த உரம் கொடுங்க இந்த உரம் கொடுங்கலாம் சொல்ல மாட்டேன். அதை ஃபஸ்ட்டு சாகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் மேலே பார்க்கப்பா தெரியும். அந்த ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தது. அந்த மேலே அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் அதாவது குச்சி வந்து காஞ்சிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இதை நாம் கட்டுப்படுத்திட்டாலே செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஏன் வருதுன்னா, செடி வந்து அங்கே இந்த இடத்த கட் பண்ணி விட பார்த்து அந்த கட் பண்ணி விடுற ஸ்டெம்மில் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகும். அது இல்லாமல் டைரெக்டாக வெயிலும் படும். அதனாலே வந்து செடி டைரெக்டாக வந்து காய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காஞ்சி காஞ்சி ஃபுல்லாக செடியை செத்துரும். ஓகேங்களா? அதனால் அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் அது வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த காயறது வந்து அதுக்கு மேலே கீழே இறங்காது. அதான் நீங்கள் அந்த காஞ்சதை ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சிடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் வச்சுட்டு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வர ஆரம்பிக்கும். அதாவது பட்ஸ் வந்து இலை வந்தால் தான் நம்ம அடுத்த உரம் வந்து கொடுத்து அதை அதிகமாக பூக்க வைக்கலாம். பட்ஸ் வரதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது இல்லாமல் வந்த பட்ஸு கருகும். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இது சம்மர் டைம்ன்றதுனால நீங்கள் என்னதான் தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே ஈரமாக தான் பார்த்துருப்பீங்க. அது டைரெக்டாக வெயில் அடிக்குதுன்னா அந்த மண்ணில் போய் அஃபெக்ட் ஆகும். அந்த மண் சூடாச்சுன்னா வேறு சூடாகி அந்த துளிர் கருக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுத்தமாக குச்சி மாதிரி இருந்ததில் நல்லாவே இப்போ வந்து துளிர் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து இது ஃபுல்லாக அந்த அளவுக்கு போகலை. அதாவது அதில் பாதி அளவுக்கு ஃபுல்லாக போகலை. இலையும் எதுவுமே கொட்டின்னு தான் இருந்துச்சு. நம்ம அதேமாரி கட் பண்ணி விட்டு மஞ்சள் வச்சுட்டு அந்த காஞ்ச இலை வந்து கீழே இறங்காது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம செடியோட துளிரும் வந்து நல்லா வரும். இதனால தான் எல்லா வீடியோவும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூ பூத்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அது எந்த அளவு கட் பண்ணணும் என்னன்றது வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது கட் பண்ணி விட்டது நம்ம அடியில் எல்லா இடத்துலையுமே வந்து அதோட துளிர் வந்து பட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது இந்த மேலே வச்சிருக்க செடி தான் இல்லை, நம்ம கிரவுண்ட் லெவலில் வச்சுக்கிறதுமே நல்லாவே பட்ஸ் வந்துடும், துளிர் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வைக்கிற ஒவ்வொரு பட்ஸ்லையுமே ஒரு முட்டு இருக்கும். நல்லா பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். செடியோட கலருமே அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மண்ணோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பட்ஸ்லையுமே ஒரு முக்கம் இருக்கும். இதோட இன்னொரு செடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட அதிகமாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து செடி காயுதுன்னா அது என்ன ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் காயுதுன்னு பார்த்துங்க. செடியோட குச்சி அதாவது அந்த ஸ்டெம் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கூட அந்த பச்சை வந்து இல்லைன்னா அந்த செடி செத்துருச்சு, காப்பாற்ற முடியாது. இல்லை பச்சை இருக்குது ஃபுல்லாகவே வந்து இலை கொட்டிக்கிச்சு இப்போதான் காஞ்சிக்கிட்டே வருதுன்னா இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து திரும்ப பழைய மாதிரி வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு தலைலாம் கொட்டி போயிருக்கு. அதுவும் கீழே பாருங்க அந்த மண்ணிலே வந்து கொட்டி போயிருக்கு. அதில் இப்போ தான் நான் பண்ணி அந்த ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மஞ்சள் வச்சு விட்டு நல்லா இப்போ வந்து ஒரு அளவு க்ரோத் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இது வந்து ஏற்கனவே கட் பண்ணி விட்டு வச்சது தான். இது இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கட் பண்ணி விட்டு வச்சது. அதனால சரி திரும்ப அதை எப்படி பண்ணணுன்றதுக்காக தான். ஏன்னா அடிக்கடி வர கமெண்டே இதுதான் வருது, அதாவது செடி காயுதுன்றது தான். அது காயறதுக்கான ரீசன் இது 2 ரீசன் தான் மெயினாக தான் வரும். ஒன்று அந்த கட் பண்ணி விட்டதில் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகும். அது அட்டாக் ஆகி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கட் பண்ணி எடுத்துட்டு மஞ்சளோ இல்லை கத்தாழை வைக்கலாம். கத்தாழை வந்து இதுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.
ஓகேங்களா, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு. ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்றதை நான் வீடியோவில் காட்டிட்டேன். அதை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு அந்த காந்து இருந்து 1 இன்ச் அளவு தள்ளி வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான். மஞ்சளோட பெனிஃபிட் நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை செடிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, அந்த கட் பண்ண இடத்துல நல்லா அப்ளை ஆகிற மாதிரி முடிஞ்சால் வந்து தண்ணியில் கூட வச்சு விட்ருங்க. தண்ணியில் கரைச்சி கூட வச்சு விட்ருங்க. அதில் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிடும். நான் வந்து அப்படியே வச்சு வரேன், நல்லாவே ஒட்டிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லாவே அந்த இடம் கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு வச்சு விட்ருங்க. அப்போ தான் வேறு எந்த ஒரு பாக்டீரியாவும் அட்டாக் ஆகாது. வெயில் பட்டாலுமே அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, இப்படி வச்சு விட்டுட்டு ஒரு 7லேருந்து 10 நாள் அதிகபட்சம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சின்ன சின்னதாக பட்ஸ், அதை அந்த கணுகுலேருந்து துளிர் வர ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக. ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளே நல்லாவே அந்த பட்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். மற்றபடி மெயின்டெனன்ஸுமே இது பண்ணணும். மற்ற செடி உரம் மாதிரி கொடுக்க தேவையில்ல. எதுவும் தண்ணி எந்த டைமில் ஊற்றுறோம் போகிறோம், அந்த தண்ணியோட லெவல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, முன்ன நான் கொடுத்தது, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தது, அதோட பட்ஸ் உங்களுக்கு சைடில் வர்றது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வந்துருக்குங்களா, இது முன்னாடி நான் கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி பொறுமையாக வீடியோ போடலான்னு. ஆனால் அதுக்குள்ளே இதில் வர கமெண்ட் தான் அதிகமாக வருது. அதேமாதிரி அந்த துளிர் கருகிறதும் முன்ன சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா, அது தண்ணி ஊற்றி என்னதான் மெயின்டைன் பண்ணாலும் அடிக்கிற வெயிலுக்கு அந்த மண்ணு போய் டைரெக்டாக சூடாச்சுன்னா வேறு அஃபெக்ட் ஆகி அது துளிர் வந்து காய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காரணமாக தான் இருக்கும், மேக்ஸிமம் அந்த ஒரு காரணம் தான். அதுக்கு அடுத்தது தான் வந்து அந்த வேர்பூச்சி அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆகுது. அதாவது 100% அந்த காரணம் தான். ஓகேங்களா, அந்த 10% தான் வேர்பூச்சி அந்த மாதிரி வரும். இதோட பட்ஸுமே உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். அது கட் பண்ணி விட்டது, அதாவது ஒரு மொக்கு கூட இல்லாமல் பூ பூத்த உடனே நம்ம எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துருவோம். அது கட் பண்ணி எடுத்த எல்லா இடத்துலையுமே அதோட பட்ஸ் வர ஆரம்பிச்சு. இதனால தான் சொல்கிறது, கட் பண்ணி அந்த பட்ஸை கட் பண்ணி, அதாவது அந்த பூவை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துலையும் நம்ம மஞ்சள் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த கொஞ்சமாக முன்ன ஃபஸ்ட் டைம் காட்ட பார்த்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சி போயிருந்து வச்சிங்கன்னா அந்த அளவு கூட காயாது, நல்லாவே பட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சேம் இந்த கிளைமேட் இப்போ மாறுது இல்லைங்களா, இதனால தான் இந்த இலை வந்து கொட்டும். அதாவது வெயிலேருந்து இப்போ இந்த மழை பெய்யறதுனால இதுலேயுமே கொட்டும். அது பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து டைரெக்டாக அந்த சம்மர்னாலே அது கண்டிப்பாக வந்து இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அப்படி கொட்டுறது வந்து ஃபுல்லாக செடி காயாத எப்படி அதை பார்த்துக்கலாம்னா இது ஒரு வழி தான் இருக்குது. ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு எதுவும் போகக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.